பெண்களுக்கு அதிகமாக மறதி நோய் வருது அப்படிங்கிறது சமீபத்திய ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அதாவது ஆண்களை விட 3 மடங்கு அதிகமாக பெண்களை வந்து இந்த அல்சீமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மறதி நோய் வந்து பாதிக்குது. இது முக்கியமாக மெனோபாஸ் காலகட்டங்களில் நம்மளுடைய உடம்புல நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ், இதனால் மூளையில் வந்து அமைலாய்டு படிவுகள் வந்து உண்டாகுது அப்படிங்கிறத வந்து இந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. ஸோ இந்த மாதிரி மறதி நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மெனோபாஸ் அப்படிங்கிறது பெண்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம். ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும் பொழுது உடம்புலையும் மனதிலையும் நடக்கக்கூடிய மாற்றங்களை போலவே மெனோபாஸ் காலகட்டமுமே வந்து அவங்க உடம்புலையும் மனதிலையும் நிறைய மாற்றங்களை வந்து உண்டாக்கக்கூடியது. மிக முக்கியமாக அவங்களுடைய மூளையில் நிறைய மாற்றங்களை வந்து உண்டாகுது. ஸோ சராசரியாக இந்திய பெண்களுக்கு வந்து 45லேருந்து 55 வயதுக்குள்ளே வந்து மெனோபாஸ் வரக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க உடல் அளவில் ஹார்மோன் சம்பந்தமான மாற்றங்கள் வந்து உண்டாகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த 2 ஹார்மோனோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுடைய உடம்புல இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது வந்து வெறும் குழந்தை பேருக்கான ஒரு ஹார்மோன் மட்டும் கிடையாது. இந்த ஈஸ்ட்ரோஜன் நம்மளுடைய மூளை செல்களோட தொடர்ந்து வந்து இது கம்யூனிகேஷன்லேயே வந்து இருக்கும். ஸோ நம்ம உடம்போட வெப்பநிலை என்ன, மூளைக்கு வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி தேவை, நம்மளுடைய எமோஷன்ஸை எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து பண்ணுது. ஸோ நம்ம மூளை செல்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா மூளைக்கு தேவையான அந்த எனர்ஜி வந்து கிடைக்கணும். ஸோ அங்கே வந்து குளுக்கோஸ் வந்து நிறைய நமக்கு வந்து உண்டாகணும். ஸோ நம்ம ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது வந்து அளவில் கரெக்டாக இருந்தது அப்படின்னா மூளை செல்களை வந்து தூண்டி அங்கே வந்து எனர்ஜியை தேவையான அளவு வந்து கொண்டு வரும். ஸோ அதுவே வந்து நமக்கு மெனோபாஸ் காலகட்டத்தில் வந்து ஈஸ்ட்ரடையால் அது வந்து குறையும் பொழுது நம்மளுடைய மூளைக்கு தேவையான அந்த எனர்ஜி கிடைக்காதனால தான் ரொம்பவே டயர்டாக வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே வந்து நம்ம சோர்வாகவே வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஒரு சின்ன வேலை பண்ணால் கூட வந்து நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அதே மாதிரி யோசிக்கிறது கூட வந்து நமக்கு அளவில் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப டயர்டாக வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரே விஷயத்தை திருப்பி 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 நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும். அதே தான் வந்து நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் நம்ம உடம்போட வெப்பநிலையை மூளைக்கு சொல்லக்கூடியது. அதாவது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ். ஸோ உடம்புல எந்த அளவில் வெப்பநிலை இருக்குது அப்படிங்கிறத மூளைக்கு தெரிவித்து அதற்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டத்தையும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புலேருந்து வியர்வையை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலையும் வந்து கண்காணிக்கக்கூடியதான் நம்மளுடைய ஹைப்போதலாமஸ். ஸோ ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்போட வெப்பநிலையை சரியான முறையில் வந்து அதனால் நிர்வகிக்க முடியாது. அதனால தான் சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா வேர்த்து கொட்டுறது, அதே மாதிரி உடம்பு நல்லா ஹீட் ஆகிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது. ஸோ இந்த நிலையை தொடர்ந்து படபடப்பும் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் நம்மளுடைய இந்த இதய துடிப்பையுமே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எமோஷன்ஸ், ஸோ நம்மளுடைய அமெக்டலாய்டு அப்படிங்கிறது தான் வந்து எமோஷன்ஸுக்கான ஒரு சென்டர். ஸோ இந்த சென்டர்லையுமே வந்து நம்ம ஈஸ்ட்ரோஜனோட தாக்கம் வந்து இருக்கும். ஈஸ்ட்ரோஜனோட அளவு ரொம்ப கம்மி ஆகுது அப்படின்னா நம்ம சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கூட அதிகமாக பதட்டப்படக்கூடிய ஒரு நிலை. என்னால் வந்து இந்த கவலைகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல, அதிகமாக வந்து கோபம் வந்து வருது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப பதட்டப்படுறேன், பயப்படுறேன். இது எல்லாமே வந்து நம்மளுடைய இந்த அமெக்டலாய்டு அப்படிங்கிற மூளையோட பகுதியில் வந்து பாதிப்பு உண்டாகும் போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இதற்கு காரணமும் ஈஸ்ட்ரோஜனோட அளவும் ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவும் வந்து குறையிறது தான். ஸோ இந்த அளவுக்கு நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன்கிறது நம்மளுடைய பிரெயினோட மொத்த ஃபங்க்ஷனையுமே வந்து பாதிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் நம்ம உடம்புல வந்து உண்டாகுது. முக்கியமாக நமக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் வந்து ரொம்ப சோர்வான ஒரு நபராக வந்து மாற ஆரம்பிக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மூளைக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காததுனால நாளடைவில் வந்து அந்த அமைலாய்டு படிவுகள் அப்படிங்கிறது மூளையில் வந்து தொடர்ந்து உண்டாக ஆரம்பிச்சு இதுதான் அல்சீமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மறதி நோயை உண்டாக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு பெண் 40 வயது என்ன வகையான உணவுகள் வந்து எடுத்துக்கிறா, என்ன வகையான ஒரு மூலிகைகள் வந்து சேர்ந்த உணவுப் பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து மறதி நோய் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சமீபத்திய ஆய்வறிக்கைகள் சொல்கிறது. ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நமக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து கொஞ்சம் குறைய தான் ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம உணவுப் பொருட்கள் மூலமாக இந்த ஈஸ்ட்ரோஜனை எடுத்துக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு மூளைக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து கிடைக்கும். ஸோ பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியதை வந்து நம்ம ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம். இது அதிகமாக எதில் இருக்குது அப்படின்னா ஃப்ளாக்ஸீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆலிவ்
ஆளி விதை. இதில் வந்து 3.8 லேக் மைக்ரோகிராம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதாவது 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய ஃப்ளாக் சீட்ஸில். அதே மாதிரி தான் நம்ம எள்ளுலேயும் வந்து நிறைய வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 23,000 மைக்ரோகிராம் அளவு வந்து 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய எள்ளில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு சீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதையை நம்ம வறுத்து பொடி பண்ணி வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி எள்ளு வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறது நல்லது. எள்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம பச்சையாக அதை அப்படியே எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய ஆக்சலேட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நம்ம கிட்னியில் ஸ்டோன்ஸ் வந்து உருவாக்கும். அதே மாதிரி செரிமானமும் வந்து சரியாகாது. ஸோ அதனால் எள்ளை வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு எடுக்கிறதோ இல்லை நீங்கள் அதை ஊற வச்சு எடுக்கிறதோ அதனுடைய முழுமையான பலன்களை வந்து நம்மளால் பெற முடியும். மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் சதாவரியில் வந்து நிறைய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது. இதை மருத்துவரோட ஆலோசனையோட வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரீ கேர் கேப்சூல்ஸும் நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்குது. அந்த ஸ்ட்ரீ கேர் கேப்சூல்ஸும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேலே பெண்கள் வந்து நல்ல ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதே சமயத்தில் ஆவியில் வேக வச்ச உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறது, நிறைய பழங்கள் காய்கறிகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது. இது மட்டும் இல்லாமல் எளிமையான ஒரு உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்கிறது. ஸோ உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து எடை குறைப்புக்காக மட்டும் கிடையாது. நம்மளுடைய உடம்புல இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ரெகுலேட் ஆகிறதுக்கு நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். கூடுதலாக சுவாச பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் மேற்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து குறைஞ்சாலும் கூட மூளைக்கு தேவையான அந்த ஸ்டிமுலேஷன் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். ஏன்னா நல்ல சுவாச பயிற்சிகளை பண்ணும்போது மூளைக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் தியான பயிற்சிகளை பண்ணும் பொழுது எமோஷ்னலாக நம்மளை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஒரு 40 வயதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது வயதான காலத்தில் வரக்கூடிய அல்சைமர் நோயை வராமல் தடுக்கலாம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் உடல் அளவுலையும் மனதளவுலையும் நடக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த காலகட்டத்தில் என்னென்ன உணவுகள் வந்து எடுத்துக்கணும், என்னென்ன லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணணும், ஸோ தேவைப்பட்டால் என்னென்ன ஹெர்ப்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பெண்களுக்கு மறதி நோய் எதனால் வந்து உண்டாகுது, மெனோபாஸ்க்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் கிடைக்கக்கூடிய சீட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம், பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை.
ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம், ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.